இஸ்ரேலினுடைய அந்த பிம்பம் உடைஞ்சிருச்சா? முழுக்க முழுக்க உடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு யாரும் இஸ்ரேல யாரும் தொட முடியாத ஒரு ஒரு நாடு அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க போரை முடிக்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தேசமும் இல்லாதது மாதிரிதான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிச்ச அடுத்த கணமே அவங்க என்ன பண்றாங்கன்னா லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது தொடங்கிட்டாங்க. இந்த வெஸ்ட் பேங்க்ல கைய வச்சா என்ன ஆகும்? வெஸ்ட் பேங்கை பொறுத்த அளவுக்கு ஒரு சீனாவில எதிரான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா சமீபத்துல வந்த செய்தி என்ன அப்படின்னா, வெஸ்ட் பேங்கை நாங்க எங்களோட இணைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஓட் நடத்தி அதுல நாங்க இணைக்க போறோன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, அது அமெரிக்கா இது ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. சரி, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு நகர்வு அவங்க செய்யறாங்க, என்ன மாதிரியான அரசியல் செய்யணும் அப்படின்றதுல இஸ்ரேலருக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை. உலக நாடுகளை முழுக்க அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தி இந்த வெற்றியை நாங்க சாதிச்சே தீர்வு அடம்பிடிச்சு கடைசியா அது செய்ய முடியாம போனது அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையா இப்ப மாறி நிக்கி. போர் நடந்தது எல்லாம் வெற்றிகரமா பேசுறதுதான் இருக்குதே தவிர இந்த போரால எவ்வளவு தூரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய தாக்குதலும் சரி, ஹமாஸோட தாக்குதலே அது முடிஞ்சு போச்சு. அந்த பிம்பம் அன்னைக்கே உடைக்க, அதன் பிறகு நடந்ததெல்லாம் மேலும் மேலும் அந்த பிம்பம் முழுக்க உடைக்கப்பட்டதுதான் நடந்துச்சே தவிர அதை மீள கட்டமைக்கிறது, அந்த பிம்பத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறதுன்றதுல அவங்க தூங்கி அடிஞ்சுட்டாங்க.